நம்ம விஜயாஜி வந்து பாத்தீங்கன்னா அவரோட செயல்பாடுகள் ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். அவர் கிளியரா போயிட்டு இருக்காரு. அவரோட ரூட் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா மக்களுக்கு என்ன அடிப்படை வசதி செய்யணுமோ அதை கிளியரா செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ வந்து அது பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. பணம் கொடுக்குறதுல மாசம் 1000 ரூபா கொடுக்குறதே வந்து அவர் 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா அவர் பண்ணி கொடுப்பாரு. அவரோட ஆட்சி நல்ல முறையில போயிட்டு இருக்கிறதுக்கு போதைப் பொருள் ஒழிப்பு பண்ணி இருக்கிறாரு. அப்புறம் இபி வந்து கம்மி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்தா கண்டிப்பா அவரோட ஆட்சியில நல்ல மாற்றம் இருக்கும். மக்கள் அதை கண்டிப்பா நம்பலாம். நான் ஒரு சராசரி மனிதனா சொல்றேன். நான் எந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, மக்களுக்காக அவர் வந்திருக்காரு. நம்ம அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சியை பொறுத்தவரையிலும் பெரிதாக மகிழ்ச்சி கொள்ளத்தக்க சம்பவங்கள் நடந்துள்ளன என்று கருத முடியவில்லை. தமிழ்நாட்டில் வருவாய் பற்றாக்குறை இருக்கிறது. வருவாயை அதிகப்படுத்துவதற்குரிய சில திட்டங்களை தீட்டுவதில் முனைப்பு காட்டப்படவில்லை. வருமான பற்றாக்குறையில் இருக்கிற வருவாய் பற்றாக்குறையில் இருக்கிற ஒரு மாநிலம் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த செலவுகளை கட்டுப்படுத்துகிறோம் என்ற பெயரில் உழைக்கின்ற மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் எதிரான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் ஏற்க முடியாது. எனவே மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை தீர்மானிக்க வேண்டுமானால் இது குறித்து அரசியல் கட்சிகளின் ஆலோசனைகளையும் தொழிற்சங்கங்களின் ஆலோசனைகளையும் கேட்டு பெற வேண்டும். நாங்க எதுவும் எதிர்பார்க்கல, எல்லாம் தெரியவா செய்வாருன்னு நினைக்கிறோம். அதான் தமிழ்நாடு ஃபுல்ல இலவசம்னு சொன்னாரு. அதை கூடி சீக்கிரம் விட்டாரானா நல்லா இருக்கும். மகளிருக்கு 2500 உதவித்தொகை கொடுக்கறது 1000 ரூபாய் மட்டும்தான் போட்டுக்கிறாரு. ஒன்னும் அந்த 1500 சேர்த்து 2500 போட்டா மகளிருக்கு உதவியா இருக்கும். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஆட்சி நல்லா நடக்குது. மக்களுக்கு வந்து செய்வேன்னு சொன்னாரு. 2500 எங்க வச்சு நேரத்தில் கொடுத்தா இல்ல, பொய்யான பட்ஜெட்டு, முழுக்க பொய்யான பட்ஜெட்டு. விவசாயிகளுக்கு முழுக்கடன் தள்ளுபடி பண்ணலாம். பெண்களுக்கு 2500 கொடுக்கவில்லை. விளம்பரம் தான் இருக்கு, வேடிக்கையா இருக்கு. மக்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கற்பழிப்பு, கொள்ளை அந்நியமும் நடக்குது.